Greetings to you all. Welcome to Class 4, Term 3rd, Unit 3, Supplementary Reading, The Magic Pencil. So dear children, today we are going to do the book back exercise. Already we have dealt the lesson in detail, Tamil and English explanation with a lot of images. Now we are going to do only book back exercise. Listen carefully. First one, section A. Choose the best answer. First one, Chris enjoyed doing all sorts of things except writing and dash. Chris வந்து எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க except one thing. என்னது? Except writing and dash. Your options are singing, art, acting. ரைட்டிங்கும் பிடிக்கிறது இல்லை, அப்புறம் ஆர்ட், ட்ராயிங்கும் பிடிக்கிறது இல்லை. சரியா? So the answer is art. Second one day, Chris tried to draw a dash. ஒரு நாள் Chris என்ன ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறாங்க? Your options are rectangular, circle, triangle. என்ன ட்ரை பண்ணுறாங்க? சர்க்கிள் ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தேர்ட் ஒன், பென்சில் ஆஸ்ட் ஹிம் டு ட்ரா டேஷ். ஸோ அந்த பென்சில் என்ன இப்படி வரைகிறியா அப்படின்னு கேட்குதா. என்ன கேட்குதா? ஆப்ஷன்ஸ் ஆர் பேர் ஆஃப் ஐஸ், பேர் ஆஃப் இயர்ஸ், தென் ஃபேஸ். ஸோ பென்சில் என்ன சொல்லுது? பேர் ஆஃப் ஐஸ் வரைஞ்சிடுன்னு சொல்லுது. ஃபோர்த் ஒன், ட்ரா மீ சம் ஹேர் குவிக்லி. ஐ லுக் லைக் அ டேஷ். ஸோ சீக்கிரமாக எனக்கு கொஞ்சம் முடி வரைஞ்சி விடு. ஐ லுக் லைக் அ டேஷ் அப்படின்னு சொல்லுது. ஐ லுக் லைக் அ டேஷ் மீன்ஸ் என்ன யார் மாதிரி இருக்கிறேன்னு என்னது? யார் சொன்னது? பிரின்சஸ் லாலிபாப். பிரின்ஸ் லாலிபாப் மாதிரி இருக்கிறேன். ஓகே, ட்ரா மீ சம் ஹேர்னா. ஃபிஃப்த் ஒன், before going to bed that night, Chris gave his new teacher a dash. ஸோ நியூ டீச்சர் இங்கே வந்து இப்போது ரியல் டீச்சர் கிடையாது. ஸோ இந்த நியூ டீச்சர் தானே கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னும் ரப் பண்ணி பண்ணுன்னு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆப்ஷன்ஸ் ஆர் ஹார்ட்டி தேங்க்ஸ், காஸ்ட்லி பென், ரிங். அவங்க என்ன பண்ணுறாங்க? Before going to bed that night, Chris gave his new teacher a hearty thanks. மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவிக்கிறான். ஓகே, ஹார்ட்டி தேங்க்ஸ். ஃபைன் சில்ட்ரன். ஆல் ரைட், மூவிங் ஆன் டு செக்ஷன் பி. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வாட் வாஸ் த ட்ரூத் ஃபைனலி லேர்ன்ட் பை கிறிஸ்? சரி, கடைசியாக என்ன ட்ரூத் லேர்ன் பண்ணுறாங்க? So he learned the fact that he should try to do better than the previous one or the previous attempt to be perfect. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா, திரும்ப வரையும்போது ஓகே முன்னை விட நல்லா வரையணும், முன்னை விட பெட்டராக வரையணும், பர்ஃபெக்டாக வரையணும் கற்றுக்கிட்டாங்க. Again tell you, he learned the fact that he should try to do better than the previous attempt to be perfect. Okay children. Second one, how can we do our work better? சரி, நம்ம ஒர்க்கை பெட்டராக எப்படி பண்ணலாம்? We can do our work better by practicing a lot and enjoying what we do. சரி, நம்ம ஒர்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு தெரியாது, வராது, முடியாது, எனக்கு வரல அப்படி சொல்லக்கூடாது. ஸோ we have to do again and again by practicing a lot, because practice makes a man perfect. And moreover, we have to enjoy the thing we do. Enjoy பண்ணி செய்யணும். Okay, third question children, why did he rub the circle again and again? Okay, ஏன் அவன் வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறான், திரும்ப அழிச்சிட்டு இருக்கிறான்? Okay, he rubbed the circle again and again because he didn't look nice. Moreover, the circle went on asking him to do better. He rubbed the circle again and again to fix the rough lines. அதாவது ரெண்டு விஷயத்துக்காக, ஒன்று எதுக்காக சர்க்கிள் சொல்லுது, again and again do it better, அழிச்சு விடுன்னு சொல்லுது. அதுக்காகவும் இன்னொரு ஒன்று என்னதுன்னாக்கா, he rubbed the circle again to fix the rough lines. அது வரைஞ்சிருக்கிறது சரியில்லை இல்லையா, அதை அழிக்கிறதுக்காகும். ஓகே, fourth question children, why was Chris worried? Chris ஏன் சோகமாக கவலையாக இருக்கிறாங்க? Chris was worried because he did not know if he was talking to the little man. Chris was worried because he did not know whether he had spent the previous afternoon talking with the little man or he was dreaming all of it. ப்ரீவியஸ் நாள் வரைஞ்சிட்டு ரப் பண்ணி எல்லாம் பண்ணினாங்கல்ல. ஸோ நவ் யூ வாஸ் வரிட் தட் ஹி டிட் நாட் நோ வெதர் ஹி ஹட் ஸ்பெண்ட் த ப்ரீவியஸ் ஆஃப்டர்நூன் டாக்கிங் வித் த லிட்டில் மேன் ஆர் ஹிம் வாஸ் ட்ரீமிங் ஆல் ஆஃப் இட். அது ஒரு கனவா இல்லை நினைவாங்கிறதே அவனுக்கு ஒரு
பதட்டமாக இருக்குது, சரியா, ஒரு பயந்துட்டுருக்குறான். ஓகே, 5th question children, what is the one thing you will try and improve after reading this story and how? சரி, உங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று இம்ப்ரூவ் பண்ணணும், அதுனா என்ன? ஓகே, திஸ் இஸ் அ ஒரிஜினல் கொஷின் சில்ட்ரன், நீங்கள் ஓனாக தான் எழுதணும், இது காப்பிலாம் எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு ஏதோ இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அது என்னவா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் நாட் கிவ் அப், நான் வந்து எதுவுமே கிவ் அப் பண்ண மாட்டேன், முடியாது, தெரியாது, வராதுன்னு சொல்ல மாட்டேன். அண்ட் ஐ வில் ட்ரை again and again. I will try to improve my handwriting by practicing again and again. I will try to ride bicycle. ஆர் எது உங்களுக்கு வரலையோ அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும், புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூஆர் குட் இன் சம்திங், அதுதான் ஆல்ரெடி நீங்கள் குட் ஆச்சு, அப்புறம் ஏன் திரும்ப அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும்? விச் யூ ஆர் நாட் குட், விச் யூ ஆர் லேக்கிங், அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து யூ ஹாவ் டு மேக் இட் perfect. Fine children, so I hope all of you understood. Moving on to let us read aloud. இப்போ நல்ல read aloud பண்ணோம். Section A, read the passage 3 times and color the medal each time. Okay, so 3 times you have to read and color the medals. The school was decorated for the annual sports day. The children came to the running track to cheer the runners. The next event was 800 meters running. So next event another 800 meters running. Meghala was in the race. அந்த மேகலா குட்டி பொண்ணு இந்த ரேஸில் இருக்கிறா. She wanted to win the race. அவளுக்கு வின் பண்ணணும்னு ஆசை இருக்குது. But the other runners were district and divisional winners. ஆனால் கூட விளையாடுறவங்க எத்தனை பேரும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் டிவிஷனல் லெவல்லையும் ஜோனல் லெவல்லையும் வின்னர்ஸ் இருக்கிறாங்க. The race started. All had to finish 2 laps. எல்லாம் கிடுகிடுன்னு ஓடுறாங்க. At the end of the first lap, Meghala was in the 5th place. Suddenly, she fell on the ground. 5th placeல வந்துட்டு இருக்கும்போது தபக்கடின்னு கீழே விழுந்துட்டா. Everyone ran to help her. But before that, she got up and started to run. விழுந்த உடனே எல்லாரும் ஓடி போய் தூக்க வராங்களாம்மா. தூக்க வரும்போது she got up herself, determination எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடுறா. All children and teachers cheered her. She had come last, but the headmaster gave her a special prize. Okay, அவள் ஓடுறாங்க, விழுந்தாச்சு, எந்திரிச்சு ஓடுறா, ஆனாலும் கடைசியில் தான் வரா. she had come last, ஆனாலும் அவளோட ஐயோ நம்ம விழுந்துட்டோமே அப்படின்னா எந்திரிச்சு திரும்ப ஓடி வரல, கடைசி வரைக்கும் போனால. அந்த டிட்டர்மினேஷனுக்காக, அந்த சின்சியரிட்டிக்காக ஹெட் மாஸ்டர் அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஓகே, now let us see the question children. Answer the following questions. First one, what was the event Meghala participated? அந்த மேகலா என்ன ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? மேகலா participated in 800 meters running race. மேகலா எங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? மேகலா participated in 800 meters running race. Second one, why did everyone support மேகலா? சரி, இந்த 5th வந்துட்டு இருக்கிறா. ஸோ அந்த பொண்ணுக்கு ஏன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க? எவ்ரிவன் சப்போர்ட்டட் மேகலா பிகாஸ் ஷீ ஃபெல் டவுன். ஓகே, விழுது மட்டும் இல்லை, எந்திரிச்சு ஓடுறல்ல, அது எல்லாருக்கும் ஒரு பிடிச்சிருச்சு. ஓகே, எவ்ரிவன் சப்போர்ட்டட் மேகலா பிகாஸ் ஷீ ஃபெல் டவுன் and got up and ran. Third one, what is the main idea of the story? The main idea என்னவாக்கும்? The main idea of the story is do it again and again, never give up. Okay, என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப பண்ணணும், never give up. முடியாது, தெரியாது, வராது, நான் மாட்டேன் அப்படி சொல்லவே கூடாது. Do it again. Fourth question, why did the headmaster give Meghala a special prize? Headmaster கடைசி வந்த பொண்ணுக்கும் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் ப்ரைஸ் மேகலாக்கு. எதுக்கு? The headmaster gave Meghala a special prize because Meghala kept on trying. She did not give up. She got up and ran till the end of the game. Okay, till the finishing line. So, headmaster ஏன் கொடுக்குறாங்க? Headmaster gave Meghala a special prize because she did not stop when she fell down. விழுந்த உடனே அவளோட இது முடிஞ்சு போச்சு, நிற்கல, எந்திரிச்சு கடைசி வரைக்கும் போனா. லாஸ்ட்டாக வந்தாலும் பரவாயில்ல. தோ ஷீ லாஸ்ட் இட், ஷீ ஒன் தேர். ஓகே சில்ட்ரன், ஓகே, நான் மூவிங் ஆன் டு லெட் அஸ் ரைட். லெட் அஸ் லுக் அட் த பிக்சர் அண்ட் ரீட் த ஸ்டோரி. இங்கே ஒரு ஸ்டோரி இருக்குது, லுக் நைஸ்லி. ஓகே, இங்கே ஒரு கேப்சலர் இருக்கிறாங்களா, தொப்பிக்காரர். எஸ், ஒன்ஸ் எ கேப்சலர் ஸ்லெப்ட் அண்டர் எ ட்ரீ. ஓகே, ஒரு நாள் இந்த கேப்சலர் ட்ரீ கழியில் தூங்கிட்டு இருக்கிறாங்க.
Second one, the monkeys came down and took all the caps. அந்த குரங்கு குட்டி எல்லாம் ஓடி சேட்டக்கார குரங்கெல்லாம் ஓடி வந்து எல்லா கேப்ஸும் தூக்கிட்டு போயிடுச்சு. They wore the hats and started making fun of him by imitating him. ஸோ அந்த monkeys எல்லாம் அந்த மேனை இமிட்டேட் பண்ணுது. கிண்டல் கேலி எல்லாம் இமிட்டேட்டிங்னாக்கா திரும்ப திரும்ப செய்கிறது. He threw his cap down and the monkeys also did so. Finally, he collected his caps and went away happily. So, இவன் செய்கிறதில்ல அது செய்யுதில்ல மனுஷன் கொஞ்சம் புத்திசாலி. He is very intelligent, smart. So, what he did? He threw the cap away. இவன் கேப் வச்சனால அதுவும் வச்சுருந்தது. இவன் கழட்டி போடவே எல்லா குரங்கும் தொப்பக்கடி கீழே விட்டுது. இவர் எல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டார். ஓகே, ஃபைன் சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன், லெட் us லேர்ன் ஹவு டு ரைட் அ ஸ்டோரி யூஸிங் பிக்சர் போர்ட்ஸ். இப்போ நாம் ஓனாக ஸ்டோரி எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபைண்ட் த கேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்துட்டு கேரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப், லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபைண்ட் வாட் தே ஆர் டூயிங். அந்த பிக்சர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். தேர்ட் ஸ்டெப், ரைட் இட் இன் அ சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸாக எழுதணும். ஃபோர்த் ஸ்டெப், ரிப்பீட் தி ஸ்டெப்ஸ் ஆஸ் மெனி டைம்ஸ் ஆஸ் யூ வாண்ட். ரிப்பீட் தி ஸ்டெப், திரும்ப திரும்ப பண்ணுங்க. ஓகே, எஸ், இட் இஸ் that easy to write your own story. Do it? Do you want to try? சரி, இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்டோரி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பிக்சர் போர்ட். இங்கே பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ what you can see, once upon a time there is a crane and some fish and a crab. ஓகே, ஒரு ஊரில் ஒரு குளத்தில் crane இருக்குது, கொக்கு இருக்குது, நண்டு இருக்குது, மீனெல்லாம் இருக்குது. ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அது கன்னிங்கான கொக்கு என்ன பண்ணுது? crane. The crane went to the fish and took them to some place. ஓகே, இந்த crane என்ன பண்ணுது? ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு போகுது. அண்ட் crane என்ன சொல்லுது? இப்போது கிராப் கிட்ட வந்து, ஓகே, இந்த குளமெல்லாம் காலி ஆயிடுச்சு, இனி அங்கே ஒரு குளத்தில் எல்லா ஃபிஷ்ஷையும் சேமித்து வச்சுருக்கிறேன், நீயும் வரியா? நீ மட்டும் பாமையும் கஷ்டப்படுற, why are you suffering? So let us go. So the crane took the crab also to the lake. Actually, there is no lake at all. On the way, the crab asked, where are you going so far? ஏன் தூரமாக போயிட்டுருக்குற? How long? இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? அப்படி கேட்கும்போது, ha ha ha, am I a fool? நான் ஃபூலா உங்களெல்லாம் பத்திரமா கொண்டு சேர்க்குறதுக்கு? ஐ ஆம் ஈட்டிங் எவ்ரிபடி ஆன் த வே. நான் ஆன் த வேலையே இதை சாப்பிட்டுட்டு எனக்கு பசிக்கும் போது திரும்ப திரும்ப வருவேன். ஆஹா, இதுதான் உன் கண்ணுங்க ஐடியாவா? திமிரு பிடிச்ச crane, இரு உனக்கு நான் நல்ல ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி what he did, the crab, he bit. அதை கடிச்சிருச்சு, நெக்கில் போய் நறுக்குன்னு கடிச்சிருச்சு. ஸோ what happened? The crane died immediately. At least other fish in the pond were saved. Could you understand, children? இதுதான் எதுவும் இல்லை, உங்கள் இஷ்டப்படி என்ன வேணால் எழுதிக்கலாம். This is just a story for your practice. Fine, children? Okay, children, now we are moving on to I can do. Section E. Choose the correct option. First one, the child got on dash for winning the race. And the options are award, magic, shock. So, the child got an award. Okay, award கிடைச்சிருக்குது. எதுக்காக? For winning the race. Second one, I got dash to see his favorite heroine. And the options are friend, chance, deaf. So, I got a chance to see his favorite heroine. Okay, ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. செக்ஷன் டி, மேட்ச் வித் த ஆப்போசிட் ஜெண்டர். இப்போ ஜெண்டர் படித்தோம் இல்லையா? கேர்ள் பாய், அந்த இது ஃபெமினைன் மேஸ்குலைன் ஜெண்டர். ஃபர்ஸ்ட் ஒன், பிரின்ஸ், ஹீரோ, பிரைடு இருக்குது. ஸோ பிரின்ஸ் ஓட ஃபெமினைன் ஜெண்டர் என்ன? பிரின்ஸ், பிரின்சஸ். ஹீரோ, ஹீரோயின். பிரைட், பிரைட் க்ரூம். ஓகே. Section C. Write the correct word. And the options are given here. Rooster, king, hen, tiger, queen, tigress. ஸோ இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது? ரூஸ்டர் இருக்குது. இப்போ ரூஸ்டரோட ஃபெமினைன் ஹென். அப்போ ரூஸ்டர், ஹென். இங்கே இருக்கிறாங்க கிங். அப்போ கிங்கோட ஃபெமினைன் குவீன். இங்கே டைகர் இருக்குது. டைகர், tigress. Okay. Now moving on to section D. Recite the poem Never Give Up with correct intonation. படிக்கலாமா? Okay, never give up. The fisher
who draws his net soon won't have any fish to earn. The child who shuts up his ears soon won't have the chance to learn. One who tackles the hurdles to fend may win the world at the end. Don't feel down when you are slow. Keep moving and let your life glow. Let us persevere at work or play and never give up all day. Okay, children, moving on to E section, match the rhyming words. The words are earn, fend, glow, play. Earn can earn, learn. Fend, end. Glow, slow. Play, day. Okay, next section, fill in the blanks with present continuous tense of the given word. Present continuous tense naka ஒருமைனாக்கா சிங்குலர்னாக்கா இஸ் போடணும், நிறைய ப்ளூரல் ஆர் பன்மைனாக்கா ஆர் போடணும், ஐனாக்கா ஆம். ஃபர்ஸ்ட் ஒன், தே டேஷ் their breakfast. ஸோ தேனா நிறைய பேர், அப்போ நிறைய பேர்னாலே இம்மீடியட்லி யூஸ் ஆர். தே ஆர் ப்ராக்கெட் வேர்டுக்கு ஐஎன்ஜி. ஸோ தே ஆர் ஈட்டிங் their breakfast. செகண்ட் ஒன், he dash a newspaper. he ஒரு ஆள், ஸோ he is ப்ராக்கெட் வேர்டுக்கு ஐஎன்ஜி போட்டுக்கோங்க. he is reading a newspaper. C, பாரதி dash his homework. ஸோ பாரதி அப்போ ஒரு ஆள் தான். ஸோ பாரதி இஸ் bracket word ing. So Bharati is writing his homework. Okay, children? I hope all of you understood. Okay, thank you. Do not miss to watch other lesson explanation videos, Tamil and English explanation with a lot of images, book back exercise, bridge course, assignments and other things. Thank you, children.